வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இளையோரிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் மகளிர் வனம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி இன்று அபுதாபியில் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இளையோரிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டுவதற்கான தருணம் இது என்று அவர் கூறியுள்ளார். மறைந்த ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்த் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் மகளிர் வனம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது இது மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 40 நிமிடத்திற்கு ஒரு புத்தொழில் நிறுவனம் தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மகளிரின் தலைமையின் கீழ் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு இயக்கத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போட்டி சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். அவரின் வழியில் சர்வதேச அரங்கில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடும் விதமாக இளைஞர்களை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியா எனும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான யோசனைகளை ஊக்கப்படுத்தும்படி மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களுக்கான ஸ்டார்ட் அப் இந்தியா போட்டிகள் நடைபெற்றன. மாணவர்களின் யோசனைகளை எப்படி வணிகமாக மாற்றி அதனை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக எவ்விதம் உருவாக்குவது என்பது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற முடியும் என மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவித்தனர். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். என்னோட பேரு ஜீவபிரியன் இளங்கோவன். நான் 3rd BSc பயோடெக்னாலஜி படிக்கிறேன். ஆண்டர்பிரினர் ஆகிறதுங்கிறது தான் என்னோட லட்சியமே. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்களோட ஸ்டார்ட் அப்க்கு வந்து இனிஷியலா ஃபண்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெட்வொர்க்ஸ் கூட கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க. இது எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூவில் வந்து டீ ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் ரெடி பண்ணி பேக்கேஜிங் பண்ண வரைக்கும் பண்ணிட்டேன். எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுன்னு தெரியாத இந்த டைம்ல இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. I am Kirtna from 3rd BCom CA. எங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா என்னன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். இந்த ஆப்ல எந்த ஒரு இன்டர்மீடியேட்டரும் இருக்க மாட்டாங்க. ஃபார்மர்ஸ் வந்து அவங்க போடுற ஹார்வெஸ்ட்க்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஃபேர் பிரைசிங் கிடைக்கும். வேற கன்சியூமர்ஸ்க்கு வந்து ஹைலி அண்ட் ஃப்ரெஷ்லி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஐடியாவை நாங்க பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. பொங்கல் பண்டிகையொட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்திற்காக 100 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வரும் பொங்கல் பண்டிகைக்கு மாநிலத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு 1,77,64,000 சேலைகள் வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் 1,77,22,000 வேட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்.
பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி, மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல், விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல், காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் இது வலுவடைய வாய்ப்புள்ளதாக கூறினார். இன்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும். மேலும் அதற்கடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கிடையே வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். பிற மாநகராட்சிகளிலும் மழைநீர் வடிகால் பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி பல்லாயிரக்கணக்கானோர் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் பசலிக்க அந்தஸ்தை பெற்றதாகவும் கிறிஸ்தவர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒட்டி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜெபங்களுடன் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதி வழியாக சென்று பேராலய முகப்பிலே வந்தடையும். திருக்கொடி ஏற்றப்படுவதையொட்டி வேளாங்கண்ணியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இதையடுத்து அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருவிழாவினையொட்டி பேராலயத்தில் தமிழ், இந்தி, மலையாளம், கொங்கணி, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணிக்கு பல்வேறு இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் பக்தர்கள் வசதியாக இயக்கப்படுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். இதேபோல் சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி தேவாலயத்திலும் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சென்னையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று பங்கேற்றார். நீலகிரி மாவட்டம் எடப்பள்ளியில் வேளாண் விளைபொருட்களுக்கான சேமிப்பு கிடங்கை மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 13,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாக ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி பட்டியல் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி இன்று அபுதாபியில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஆர்யன் சௌத்ரி, ஜஸ்டின், பவ்யா பிரதாப் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் நிதிஷ்குமார், துளசிமதி முருகேசன் இணை வெற்றி பெற்றது. இந்த இணை 21-14, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சுஹாஸ் யத்திராஜ், பாலக் ஹோலி இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் சுகந்த் கடாம் 17-21, 21-15, 22-20 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் முகமது அமீனை வென்றார். மற்றொரு ஆடவர் பிரிவு முதல் ஆட்டத்தில் சுஹாஸ் யத்திராஜ் வெற்றி பெற்றார். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் மோனிக் பாரியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோரிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் கீழ் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் மகளிர் வனம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய சப் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி இன்று அபுதாபியில் தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.